நாமஜபம் பண்றார். இப்போ ஜனங்களுக்கெல்லாம் பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்பப்போ பண்டரிபுரம் போறார் வரார். நிறைய பக்தர்கள் வந்துட்டா, எல்லாருக்கும் பக்தி நாமஜபம். நிறைய பேர் சிஷ்யர்கள்லாம் வந்துட்டா, எப்படியோ குடும்பம் நடந்துட்டுருக்கு. அவர் மனைவியும் பாண்டரங்கன் காப்பாற்றுவான். எப்படி சுதாமா குச்சேலருடைய மனைவி சுஷீலா இருந்தா இல்லையா, அவர் உஞ்சவிருத்தி தான் எடுத்துட்டு இருந்தார். உஞ்சவிருத்தி அப்படின்னா பிராமண தர்மம். அது கழுத்தில் ஒரு சொம்பை கட்டிண்டு கையில் ஒரு சப்பலா கட்டையை வச்சுட்டு நாமஜபம் பண்ணிட்டு வீதிகளில் அப்படி போகணும். ஜனங்களாக பார்த்து ஒரு பிடி அரிசியோ பருப்போ ஏதோ கொடுப்பா. அது அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சமைச்சு அப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழும். ஒரு தியாக வாழ்க்கைன்னு பெயர். ரொம்ப துர்லபம், ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்கறதெல்லாம். அந்த மாதிரி சமீப காலத்தில் இருந்தவர் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாகவதர், புதுக்கோட்டை. அந்த மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக ரொம்ப தைரியம் வேணும். நான் தரித்திரத்தை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும். எல்லாரும் இந்த ஏழ்மையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பலவிதமான முயற்சிகள் பண்ணுறோம். திருடனாக இருக்கட்டும், பொய் சொல்கிறவனாக இருக்கட்டும், கள்ள கடத்தல் பண்ணுறவனாக இருக்கட்டும். இந்த ஏழ்மை தான் விரட்டுன்னு விரட்டுறது. ஏழ்மைன்றது சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அப்புறம் நமக்கு முக்கால்வாசி நம்முடைய ஏழ்மைக்கு காரணம் பேராசை ஒன்று இருக்குது வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அடிப்படை தேவைகள் நடந்துட்டு தான் இருக்குது, ஆனாலும் பேராசை ஒன்று இருக்குது. சிலது நியாயமான ஆசைகள் காலப்போக்கில் நடக்கும். ரொம்ப பெருசாக வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி போயின்னு இருக்கு. எப்படி குச்சேலருடைய வாழ்க்கையை பகவான் நடத்தினானோ அதுபோல ஒரு வாழ்க்கையை பகவான் நடத்தின்னு இருக்கான். அப்பப்போ பண்டரிபுரம் போறார், பாண்டரங்கனை பார்க்குறார், சந்தோஷமாக வரார். அப்போ ஆஷாட சுக்ல ஏகாதசி ரொம்ப விசேஷம். அந்த டைமில் பண்டரிபுரம் போகிற நிறைய பேர் அவர் தயார் பண்ணிட்டு இருக்கார். வார்க்கரி சம்பிரதாயம் போல அப்படி தயார் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் போகலாம், பண்டரிபுரம் போகலாம். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பாண்டரங்கனை பார்க்கறது பரமபாகியம். நிஜமாக ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு போனோம். நம்மெல்லாம் அந்த ஜனங்களுடைய பக்தியை பார்க்கணும். அப்படியே கொச்சான்னு கூட்டம் இருக்கும். ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஜனங்கள் வருவா. அவள் பாண்டரங்கன் அனுபவிக்கிறத பார்த்தாலே நமக்கு பக்தி வந்துடும். வேற ஒன்றுமே கேட்க வேண்டாம். அவள் அப்படியே பாண்டரங்கா விட்டலான்னு பஜனை பண்ணுவா பாருங்கோ, நல்லா இருக்கும். அவன் நடக்கிறதே ஒரு சந்தோஷம். தலையில் துளசி மாடத்தெல்லாம் வச்சுன்னு அப்படியே நடப்பார்கள். எங்கேயாவது ஒரு கிரவுண்டில் படுத்துப்பார்கள். எல்லாருக்கும் பொதுவாக சமைப்பா, எல்லாரும் சாப்பிடுவார்கள். பாண்டரங்க பஜனை போகிறது. இவ்வளோதான் அவளுக்கு தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. சுகமான ஒரு வார்க்கரி சம்பிரதாயம். இப்படியெல்லாம் அங்கே நடந்துருக்கு. இப்போ பண்டரிபுரத்தில் ஒரு பிராமணர், அவர் இப்படி பல ஊர்களுக்கு போய் நிறைய அந்த பிரவச்சனம் அந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப பணக்கார ஆகிட்டெல்லாம் அப்படி பணம் வாங்கி இப்படி வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கார். பெரிய பெரிய ராஜாக்கள் பிரபுக்கள் வாழலாம் பார்த்துட்டு, ஏன்னா பிராமணாளுக்கு கேட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு தர்மம் உண்டு. யாரெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டு. ராஜாக்கள்லாம் கேட்டு வாங்கி வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்னு தர்மம். அதனால தான் ராமச்சந்திரமூர்த்தி குஹன் சொல்கிறான் இல்லையா, ஹே ராமா, இந்த சிங்கிபேரபுரத்தை நீ வச்சுக்கோ, நீ ராஜாவாருன்றான். பகவான் இல்லைப்பா, அது என் தர்மம் இல்லை. ராஜன் அப்படின்னா கை நீட்டி வாங்கக்கூடாதுன்னு தர்மம். அதனால தான் பகவான் வாமன அவதாரம் பிராமணனா வந்து மகாபலினிடத்தில் போய் தானம் கேட்குறான். யாச்சகம் கேட்கறதுன்னு ஒரு தர்மம் உண்டு, ரொம்ப தைரியம் உண்டு. அதனால தான் வேத பாடசாலை குழந்தைகளுக்கு யாச்சகம் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கறது ஒரு தர்மமாக வச்சிருக்கா. பிராமணா கேட்கலாம், சத்திரியர்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மம் உண்டு. இப்போ ராஜாங்க நடத்துகிறா, பைசா கொடுங்களேன்னு கேட்க முடியுமா? டாக்ஸன் போட்டு எடுத்துறா இல்லையா, அது தர்மம். எல்லாட்டி பைசா கொடுத்துருங்களே, பைசா கொடுத்துருங்களா கேட்க மாட்டோம். அதுக்கே 1000 ஏமாத்தின்னு இருக்கும். டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்னெல்லாம் உண்டுன்னு தேடின்னு இருக்கும். ராஜாங்க தர்மம்னு ஒன்று உண்டு, பிராமண தர்மம்னு ஒன்று உண்டு. பல இடங்களுக்கு போகிறார். அப்போ வித்யாநகரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். பானுதாசர் சரித்திரம் அங்கே அப்படியே இருக்குது. அதே சமயத்தில் நடக்கிற ஒரு கதை இது, சரித்திரம் உண்மையாக. வித்யாநகரம்னு அந்த ஒரு இடத்துக்கு போகிறார். அழகாக அந்த ஊர் ராஜாவை பார்க்க போகிறார். ஆச்சரியமாக அத்புதமாக அப்படி போகிறார். ஆனந்தமாக போகிறார். ராஜாவை பார்க்க போகிறார். வாசலில் நிற்கிறார். சேவகன் போய் ராஜா கிட்ட சொல்கிறான். உடனே ராஜா உள்ளே கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்கிறான், டெய்லி நான் தேவி உபாசனை பண்ணிட்டு இருக்கேன். அழகாக ஒரு தேவி கோவில்லாம் வச்சுருக்கேன். நான் குளிச்சுட்டு வந்துவிட்றேன், நம்ம பூஜையெல்லாம் அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்களோட பேசுகிறேன் அப்படின்ட்டு. சரின்னாச்சு. ராஜா குளிச்சுட்டு வந்தால் அழகாக தன்னுடைய கோவிலுக்கு அழிச்சுட்டு போகிறான். அவனுடைய அரண்மனையிலேயே ஒரு கோவில், பெரிய தேவியோட கோவில், அம்பிகையோட கோவில். பலான்னு ஜொலிக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் தங்கமயமாக இருக்குது கோவில். கதவுலேருந்து எல்லாமே உள்ள அவ்வளோ அழகாக நந்தவனம் எல்லாம் அமைச்சிருக்கான். எல்லாம் பலான்னு ஜொலிக்கிறது. உள்ள கோவில் மணி வரைக்கும் பார்த்தா எல்லாம் தங்கமயமாக இருக்குது.
எந்த பக்கம் திரும்பினாலும் தங்கம் வெள்ளி நவரத்னங்கள் இழைச்சி வச்சிருக்கான். தேவிக்கு அப்படி வசந்த பட்டாடை எல்லாம் போட்டு நவரத்ன மாலைகள்லாம் போட்டு தங்க கிரீடம் எல்லாம் வச்சு தக்க 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 தக்கன்னு ஜொலிக்கிறா தேவி அம்பிகை பாகம்பிரியாள். பல பலன் ஜொலிக்கிறா. ராஜா அழகாக உட்காந்து பூஜை பண்ணா ஷோடச பூஜைன்னு சொல்லுவா. 16 விதமான உபச்சாரங்களோட பூஜை பண்ணுறதுன்னு ஒரு வழி உண்டு. அது மாதிரி ஷோடச உபச்சார பூஜை எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் நல்ல பிரசாதம் எல்லாம் அழகாக பண்ணி முடிச்சோன்னா பிராமணருக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு சும்மா இல்லாமல் ராஜா என்னமோ பண்டரிபுரத்துலேருந்து வரேன்னு சொன்னேன். எங்கே இருக்கு அந்த ஊர் அப்படின்றான். அவர் சொன்னார், இந்த மாதிரி ஷோலாப்பூர் பக்கத்தில் இருக்குப்பா அப்படின்லாம் சொன்னேன். இந்த மாதிரி இருக்குமா உங்கள் கோவில்? நீங்களே இப்படி பிச்சை எடுத்துன்னு ஊர் ஊராக அலைகிறேன்னா அப்போ உங்கள் ஊர் எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. அப்போ உங்கள் தெய்வத்துக்கு இந்த மாதிரிலாம் பூஜை இல்லாமல் பண்ணுவேள் அப்படின்னு வந்து ஒரு அகம்பாவம். நான் நன்னா பூஜை பண்ணுறேன், நான் நன்னா உபாசனை பண்ணுறேன், வரவே கூடாது. வந்துடுத்து. நமக்கும் பல சந்தர்ப்பத்தில் இது வந்துடுறது. இது வராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நிம்மதி. ராஜா அப்படி சிரிச்சுட்டே சொல்லிட்டான். அப்போ என்ன பெரிய பண்டரிபுரம் என்ன தெய்வம், பேசாமல் இந்த இங்கே இருங்கோ, வேண்டியதெல்லாம் கிடைக்கும், சௌக்கியம் இல்லையமாக இருக்கலான்னுட்டார். பிராமணர் ஏழை தான், தரித்திரன் தான், ஆனால் ரோஷம் உண்டு. இந்த ரோஷம் இருக்கு பாருங்க. இந்த சின்ன நல்ல பாம்பு இருக்கும், குட்டி பாம்பு, குட்டி நல்ல பாம்பு. நீங்கள் சும்மா அப்படி தட்டினோம்னா அப்படி சீரும். பெரிய நல்ல பாம்பு என்ன வேகமாக சீர்றதோ அதை விட வேகமாக சீரும். அது இன்னொன்று தான் இருக்கும். சுயமரியாதை, இந்த நம்ம தமிழ்நாட்டை சொல்கிற சுயமரியாதையெல்லாம் வேறு கதை, அதை விட்டுடுவோம். சுயமரியாதைன்ற விஷயமே தனி. இந்த சுயமரியாதை அது தன்னை சொல்லியிருந்தா கூட பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம ஊரை சொன்னால் கோவம் வரதானே செய்யும். நிச்சயமாக கோவம் வரும். எப்போ பார்த்தாலும் வெயில் அடிக்கிறது, மழையே இல்லை, ஆனாலும் எங்கள் ஊர் நல்ல ஊர் தானே சொல்லிக்கிறோம். தாமிரபரணி தண்ணி லேசாக தான் ஓடுறது, ஆனால் ஜீவநதி 365 நாள் ஜீவநதி. அதில் ஒரு பெருமை தானே. தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே ஓடி தமிழ்நாட்டிலேயே முடிகிற ஒரே நதி தாமிரபரணி மட்டும்தான். வேற எந்த நதிக்கும் இந்த பெருமை கிடையாது. காவேரியெல்லாம் பக்கத்து ஊர்லேருந்து தான் வருது, அதுக்கே இத்தனை பாடு. காவேரியில் தண்ணி வரணும்னா கர்நாடகாவில் மழை பெய்யணும்னு தான் வேண்டிக்கணும். அங்கே மழை கொட்டித்துனா காவேரி ஆடி பெருக்கிட்டு வருவா. இல்லாட்டி போர் போட்டு தான் தண்ணி எடுக்கணும். நம்பெருமாளுக்கு, ரங்கநாதனுக்கு. பாலாறு, எனக்கு தெரிஞ்சு பாலாறில் தண்ணி நான் பார்த்ததே கிடையாது. என் ஆயுசில் நான் எங்கள் அம்மா பாடல நீங்களாவது தண்ணி பார்த்துருக்கடா அப்படின்னு நானும் பல பேர்கிட்ட கேட்டாச்சு. ஆனால் தாமிரபரணி எப்பொழுதுமே ஜீவ நதி. நிஜமாவே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அந்தந்த ஊர் அப்படின்னு. பாம்பேலாம் எப்போ போனாலும் கூட்டம். ஆனால் பாம்பேக்காரா சொல்ல எங்கள் ஊர் மாதிரி கிடையாது. ஜம்மு பாம்பேயில் இருக்கிற மாதிரி சுகமே கிடையாது. இங்கேருந்து போகிறவாள்லாம் அந்த கூட்டத்தை பார்த்தே பயந்து போயிடுவாள். போயிட்டு 10 நாளில் ஓடி வந்தவாள்லாம் உண்டு, எனக்கு தெரியும். கல்கட்டா குப்பைனா குப்பை, ஆனால் அவள் சொல்லுவா கல்கட்டா போல் வருமா அப்படின்வா. கேரளாவில் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறான்னே தெரியாது. மாதத்தில் ஒரு நாள் கேரண்டியாக ஸ்ட்ரைக்கு. எதுக்கு எங்கே ஏன்னு தெரியாது. ஆனால் கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, நல்லா ஜம்முன்னு எல்லாம் போட்டு வச்சுப்போம். சென்னை கேட்கவே வேண்டாம், பாஷையும் இல்லை, என்னமோ ஓடின்னு இருக்கு. அதுக்கே சென்னை மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நல்ல மெட்ராஸோ கெட்ட மெட்ராஸோ பகவானுக்கு தான் வெளிச்சம். அப்போ அந்த ஊர் அபிமானம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அபிமானம் இருக்குன்னா பண்டரிபுரம் அபிமானம் இருந்துதானே ஆகணும், விடப்படாது. இவருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடுத்து. இவர் சிரிச்சார். ராஜா, உன்னுடைய தேவிக்கு நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, நீ பண்ணதுரா. எங்களுடைய பண்டரிபுரம் ஸ்வயம் வைகுந்தம். என்ன நினச்சிட்டு இருக்காய்? அங்கே நீங்கள் உங்கள் ஊரெல்லாம் சாதாரண பசு வச்சுருக்க இல்லையா? எங்கள் பண்டரிபுரத்தில் காமதேனு அலைவா, என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காமதேனு அலையறா. உங்கள் ஊரெல்லாம் மாமரம் வேப்ப மரம் இப்படி தானே பார்த்துருக்கள். எங்கள் ஊரில் ஆச்சரியமாக கல்பக விருட்சம்னு இருக்கு. எல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியது. நினச்சா அது கீழே நின்னோம், விஷ்ட்ரின்னு பேர் இதுக்கு, இங்கிலீஷ் சொல்கிறா. அது கீழே நின்னோம்னா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். கல்பக விருட்சம் அந்த மாதிரி அதெல்லாம் பண்டரிபுரத்தில் கொட்டி கிடக்கு. நீ உங்கள் ஊரில் கருங்கல், ஜல்லி, கூழாங்கல் பார்த்துருப்பேன். எங்கள் சந்திரபாகாவில் இந்த ஸ்பர்சவேதிக்கல்னு ஒன்று உண்டு. அதை தொட்டாச்சுன்னா இரும்பு கூட தங்கமாகிடும். அந்த கல்லாம் சாதாரணமாக குழந்தைகள் கல்லாங்கா விளையாடுண்டான்னுட்டார். அப்படியே வைகுந்தம் ஜொலிக்கும், தக 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 தகான்னு மின்னும். நீ சொல்கிறியே 30 முக்கோடி தேவர்களும் அங்கே வந்து பாண்டரங்கனுக்காக படியாக கிடக்கிறா. உன்னுடைய தேவி எங்கள் பாண்டரங்கன் கோவிலை டெய்லி பெருக்கின்னு இருக்கான்னுட்டார். ராஜா கோவம் வந்துடுத்து. என்ன சொன்னா, என் தேவியை நான் அப்படி வச்சுன்னு இருக்கேன், அந்த தேவியை இப்படி குறம் சொல்லுவியான்னுட்டார். இவர் சொன்னார், பண்டரிபுரத்தை பார்க்காம நீ எப்படி சொல்லுவாய்? என் பண்டரிபுரம் வசத்தி, என் பாண்டரங்கன் வசத்தி. பெரிய சண்டை வந்துடுத்து.
ராஜா பார்த்தா அவன் வெட்டி தலையை வெட்டிடுவேன், இவ்வளோ சொன்னதுக்கு உன் நாக்க வெட்டிடுவேன்னு. இவர் சொன்னார் நான் சத்தியத்தை சொன்னேன்னுட்டா. ராஜா இது வரைக்கும் நான் கேட்டதில் வந்து பார்க்குறேன், நான் வந்து பார்க்கும்பொழுது அந்த பன்றிபுரம் மட்டும் நீ சொல்லும்படியா இல்லைன்னா அப்போ தலையை சீவரேன் அவன் தலையன்னு. இவரும் பார்த்தார், வா வந்து பாரும் என்னுடைய பன்றிபுரத்தை, என் பாண்டரங்களுடைய ஊரை பாருன்னுட்டார். ராஜாவும் சரின்னு கிளம்பிட்டான். பிராமணர் உள்ளூர் நடுக்க வந்துடுத்து, நம்ம பாட்டு நிறைய சொல்லிட்டோமோ, இஷ்டத்துக்கு சொல்லிட்டோமோ, ஏன்னா அந்த பாண்டரங்க அபிமானத்தை சொல்லிட்டார். ராஜா வரேன்ட்டு ஆல்ரெடி ராஜாவை மீறி யாரும் ஒன்று தலையை வெட்டிடுவானே. நடுங்கிறார், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஆனாலும் பாண்டரங்கா உன்னை நம்பி சொல்லியிருக்கேன், ஊர் அந்த மாதிரி இல்லைன்னா உனக்கு தான் அவமானம், பார்த்துக்கோ. நான் அது பூலோக வைகுந்தம்னு சொல்லியிருக்கேன், சந்திரபாகா விரஜாநதின்னு சொல்லியிருக்கேன், அங்கே இருக்கிற கூழாங்கல் எல்லாம் ஸ்பர்சவேதிக்கல்னு சொல்லியிருக்கேன், அங்கே இருக்கிற மாடுகள்லாம் காமதேன்னு சொல்லியிருக்கேன், அங்கே இருக்கிற மரங்கள்லாம் கல்பக விருட்சம்னு சொல்லியிருக்கேன், 30 முக்கோடி தேவர்கள் அங்கே படியா கிடக்கிறான், இவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். ஹே பாண்டுரங்கா, ஹே பண்டரீநாதா, ரக்ஷமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம். மனசுக்குள்ள பாண்டுரங்கனையே தியானம் பண்ண, எனக்கு தெரியாது பாண்டுரங்கா பண்டரீநாதா. அவருக்கு தீர்மானமான அபிப்பிராயம். இவ்வளோ பக்தர்கள் சொல்லியிருக்கா, இவ்வளோ பாகவதா சொல்லியிருக்கா, புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. பாண்டுரங்கன் ஸ்வயம் துவாரகாதீசன், அதனால் அது அப்படி தான் இருக்கும். எனக்கு தான் பார்க்க முடியல, ஆனால் எனக்கு உள்ளேந்து இவ்வளவு ராஜா கிட்ட சொல்ல வச்சது பாண்டுரங்கன் தான். அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். ராஜாவும் கிளம்பி வந்துட்டே இருக்கான். அவனுக்கு அதுதான் கோவம், என் நம்பிக்கை அங்கே பெருக்கிறான்னு சொல்லிட்டாருன்னு கோவம். இப்படியே வந்துட்டு இருக்கா. பன்றிபுரம் தூரத்தில் பிராமணர் கையை கூப்பிண்டார். ஒன்று அழகாக அவனுக்கு அப்படி காட்டி கொடுத்துரு, இல்லாட்டி என் உசிரை வாங்கிடு, பேரை கெடுத்துடாதே. அவருக்கு பயம். பிரார்த்திச்சுண்டா பாண்டரங்கத்தில். பாண்டரங்கன் இப்படி ருக்மிணியை பார்த்தான். ருக்மிணி தேவி சிரிச்சா, உம்முடைய பக்தர்கள் உங்களை மாற்றி விடல மகா கெட்டிகாரா, அவளை மாற்றி விடல நீங்களும் மகா கெட்டிகாரர் அப்படின்னு விட்டான். ஆனால் பகவான் சிரிச்சுண்டா, என் பக்தர் ரொம்ப வசதி தாண்டி, என்னடியார் அது செய்யார், செய்தார் ஏல் நன்று செய்தார், தன்னடியார் திறத்தகில் தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்குமேல், என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார். ரங்கநாதனை பற்றி ஆழ்வார் சொல்கிறார் பாசுரம். தாயார் சமயத்தில் ரங்கநாயகி சொல்கிறாளாம், குத்தம் சொல்லலாம், உங்கள் அடியார் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா, இல்லை இல்லை என்னுடைய அடியவர் நல்லவர் தான், உன் பார்வைதான் சரியில்லை, இல்லை அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னாராம், அவன் சரியாத்தான் பண்ணான், உனக்கு தான் தப்பாப்பட்டதுன்னு வரும். அவ்வளவு தூரம் பக்தர்களிடத்திலே பகவானுக்கு ஒரு வாத்சல்யம், பக்த வத்சல். அழகா தாயார் சிரிச்சா. சரி இப்போ என்னதான் பண்ண போடல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னார். தாயார் கேட்டேன், நான் என்ன பண்ணணும்னா, அவன் பாட்டுக்கு அவ்வளோ சொல்லியிருக்கான், நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து. பன்றிபுரம் ஒரு குட்டி கிராமம், சந்திரபாகா நதி தீரம், ஒரு 50 எரும மாடு, ஒரு 100 பசு மாடு, எல்லாம் தலையை டோப்பாவை அழகா டர்பனை கட்டின்னு அலையிறதுகள். பெருசாக யாரும் ஒன்றும் இல்லை, விவசாயத்தை பார்த்துட்டு மாடு மேய்ச்சி அலையிற கூட்டம். அவர் பாட்டுக்கு என்னம்மா அப்படி இப்படின்னார். என்ன இங்கே இருக்குது அப்படின்னார். பகவான் சிரிச்சா, என்ன உனக்கே தெரியலையோ, நீ என்னையே பார்க்கறனால நீ ஊரை பார்க்கறது இல்லைன்னுட்டார். தாயார் இப்படி திரும்பி பார்க்குறா, வைகுந்தமாகவே சுவாமி மாற்றிட்டார். அடுத்த க்ஷணம் சத்தியம். நம்ம சாதாரணமாக பார்க்கறது வேற, உண்மையான ஸ்வரூபம்ன்றது வேறு. தூத்துக்குடின்னு தானே தெரியுது, திருமந்திர நகரம்னு எத்தனை பேர் உணர்ந்திருக்கும். சிவபெருமானே உபதேசம் பண்ண திருமந்திர நகரம்னு எத்தனை பேருக்கு தோன்றது. திருமந்திர நகரம் திருமந்திர நகரம் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். பின்கோடு கூட தூத்துக்குடின்னு தானே எழுத வருது. யார்கிட்ட திருமந்திர நகரத்தை இருக்கேன்னு எத்தனை பேர் பெருமையாக சொல்லணும், கை தூக்குங்கோ. தூத்துக்குடியில் இருக்கேன், பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ், முத்து இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாம் சொல்லுவோம். உப்பெல்லாம் அவ்வளோ கொட்டி கிடக்கு, முன்னாடி முத்து குடிச்சுட்டு இருந்தா. எங்கள் ஊரில் ஸ்பிக் இருக்குது, ஸ்டெர்லைட் இருக்குது, சங்கர ராமேஸ்வரர் இருக்கார், வைகுண்டபதி இருக்கான்னு வாயே வருதில்லை. முக்கியமானவா இவா தான். எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். திருமந்திரம் இருக்கக்கூடிய, திருமந்திரம் விளைஞ்ச பூமி, விளைஞ்சுட்டு இருக்கிற பூமி, அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பூமி. எங்கேருந்தோ வந்த எனக்கே தெரியறதுன்னா உங்களுக்கு தெரிய வேண்டாமா? தெரிஞ்சு ஆகணும் இல்லையா? பேர்பட்ட திருமந்திர நகரம். சத்தியம் எனக்கு தெரியும், அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனாலே சொல்லிட்டு இருக்கேன். சாதாரண ஒரு இடம் இல்லையே, எத்தனை விசேஷங்கள், எத்தனை ஆச்சரியம். எங்கள் கூட ஒரு போர்டு வச்சுருக்கா, எத்தனை பேர் பார்த்தேன்னு தெரியல. சங்கர ராமேஸ்வர ஸ்தலபுராண வைபவம். அட்லீஸ்ட் நின்று ஒரு வாட்டி படிச்சுட்டாது போங்க. பெருசாக வச்சுருக்கா. 5 வருட சேவை நடக்கும்போதே தெரிய வேண்டாமா? ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், காஞ்சி வரதன், திருப்பதி சீனிவாசன், திருப்புல்லானி ஜெகநாதன்லாம் வந்து இங்கே சேவை பண்ணுறா அப்படின்னா விளையாட்டா? எப்பொழுதுமே ஆழ்வாத்தில் நிறைய பேர் வருவான் 5 வருட சேவைக்கு. நம்ம ஊரில் கூட இப்படி பூ போடுறதில்லை.
நம்ம ஊரில் கூட 9 கட சேவை கூட இப்படி அலங்காரம் இல்லையேன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் கை தட்டுறோம். நம்ம ஊரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் அநியாயமாக இருக்கு. அசந்து போகிறோம். பாகம்பிரியாள் சங்கர ராமேஸ்வர கல்யாணம்னா எப்படி இருக்கு, திருத்தேர்னா எப்படி இருக்கு, பல 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 பலன்னு ஜொலிக்கிறதா இல்லையா? ஆச்சரியமா எத்தனை பெரியவா வந்திருக்கா, எத்தனை வசதியான ஒரு இடத்துல இருக்கும். சாதாரண ஒரு ஊர் இல்லை, திருமந்திர நகரமாச்சு, இந்து மந்திர நகரமாச்சு. ஆச்சரியம். பகவான் ஒரு க்ஷணத்தில் வைகுண்டமா மாத்திட்டான். தூரத்தில் அவர் சொல்ற அதான் அங்கதான் பண்டரிபுரம்னா. ராஜா பார்த்தான், ஒரு யானையை கொண்டு வாங்கணும்னா யானை மேல அம்பாரி போட்டார்கள், அது மேல உட்காந்து நின்னுண்டு இப்படி பார்க்கறான். தூரத்துலேருந்து பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த ஊர் அழகு அப்படின்னு. தூரத்துலேருந்து பார்க்கறான், தக்க 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 தக்கன்னு ஜொலிக்கிறது ஊர். அசந்து போயிட்டான் ராஜா. எந்த பக்கம் திரும்பினாலும் தங்க மாளிகைகள் தான், எல்லாம் பொன்மதில் வேய்ந்த திருவனந்தபுரம் சார் ஆழ்வார். அந்த மாதிரி எல்லா தங்க மதில்கள், பெரிய 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 கோபுரங்கள், மாட மாளிகைகள். ஸ்ரீமத் ராமாயணத்தில் வர்ணிக்கிற அயோத்தியா அப்படி இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரி தக தக தகன்னு ஜொலிக்கிறது. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். வானுலகத்திலேருந்து தேவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குறாளாம் பண்டரிபுரத்தில். சதுர்முக பிரம்மா அம்சபக்ஷியில் வரார், கூடவே சரஸ்வதி தேவி வரா. அழகா ரிஷப வாகனத்தில் பாகம்பிரியாளும் சங்கர ராமேஸ்வரரும் இறங்குறார். ஐராவதம் யானை மேலே இந்திரனும் இந்திராணியுமா இறங்குறாளாம். ஒவ்வொரு தேவனும் அவனுடைய பரிவாரத்தோடு வராளாம். நிறைய கந்தர்வர்கள், அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் அழகா இறங்குறா. தும்புரு நாரத மகரிஷி எல்லாரும் பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा. दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा. पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा. सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा. पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. आनंद रूपा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा. आश्रितनाथा पंढरीनाथा आनंद रूपा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा. आनंद रूपा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा. पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा. அப்படி நன்னா பஜனை பண்ணிட்டு தேவர்கள்லாம் அப்படி பண்டரிபுரத்துக்குள்ள வரா. ராஜா பார்த்தான், மேனி சிலிர்த்து போயிட்டான். அத்தனை தேவர்களும் வேக வேகமாக ஓடுறாளாம். பாண்டரங்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் அத்தனை பேரும் வராளா. சூரிய தேவன், இந்திர தேவன், சனி பகவான் எல்லா தேவர்களும் வராளா. அத்தனை பேரும் வரா. ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்களே.
பிராமணர் இப்படி பார்த்தா, ராஜா என்னடா இப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்க்கறானே அப்படின்னு பார்த்தா, பயந்து போயிட்டா. அப்படி ராஜா என்னதான் பார்க்கணும், இவர் எட்டி பார்த்தார், இவருக்கும் தூக்கி வாரி போட்டது பல பல பலன். இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியே இருக்கு பண்டரிபுரம். பக்தர்களுடைய வார்த்தை வீண் போகாது. அதனால தான் எப்பொழுதுமே நல்லதை பேசுங்கன்னு சொல்கிறோம், நல்லதையே நினைங்கோன்னு சொல்கிறோம். ஏன்னா கொஞ்சம் நாமஜபம் பண்ணால் கூட பகவான் பக்தன்னு ஏற்றுனுடுறான். அஜாமிலன் மறந்து போய் நாராயணான்னு கத்தினதுக்கே தன்னுடைய பக்தன்னு கிருபை பண்ணிட்டான். இப்போ இவ்வளோ நேரம் நாமஜபம் பண்ணியிருக்கிறதுனால நான் நன்னா தான் இருப்பேன், என் குழந்தைகள் நன்னா தான் இருப்பா, என் குடும்பம் நன்னா தான் இருப்போம், நாங்கள் ஒரு குறைவில்லாமல் இருப்போம், இப்படி நினைங்கோ. உடம்பே முடியலை, குழந்தைகள் சொன்னால் கேட்குறதே இல்லை, வீட்டுக்காரர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார், என்றைக்கு தான் பிரச்சனை தீரும்னு தெரியலை, இதெல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக அக்கடான்னு இருக்கலான்னா முடியறதா? இவ்வளோ நேரம் நாமஜபம் பண்ணிட்டு இப்படி பண்ணால் டயர்டாகிடுறது. ஒன்று நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நிச்சயமாக நல்லதே நடக்கும். சத்தியமாக நம்புங்க, சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். அழகா அப்படி பார்த்தார், கையை கூப்பிட்டார். கௌந்தேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் தோற்பதில்லை. அதனால தானே பீஷ்மர் தைரியமாக சபதம் பண்ணார். பகவான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ண வந்திருக்கார். பீஷ்மர் சொல்றார், கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னுட்டார். எல்லாரும் கேட்குறா, கிழவா உனக்கே இந்த பொழப்பு, ஆன வயசுக்கு நிம்மதியாக அதே சண்டையை போட்டோமா, போய் தொலைய வேண்டியதான், என்ன பெரிய மண்ணாங்கட்டி, உனக்கு ஒரு சத்தியம் வேற சபதம் வேற அப்படின்னார். பீஷ்மர் சிரிச்சார். ரொம்ப நாளாக சபதமே இல்லாமல் இருக்குப்பா. பீஷ்மர் அப்படின்னாலே பீஷண பிரதிஜை பண்ணக்கூடியவர்னு அர்த்தம். மற்றவாள்லாம் பயப்படக்கூடிய பிரதிஜையை பண்ணக்கூடிய பிரதிஜைனா சத்தியம், சபதம். இள வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் யாராவது சபதம் பண்ணுவானா? சத்தியமாக மாட்டேன் போயா அப்படின்ட்டுருவான். நீ அப்பனான்னு கேட்பான். கல்யாணம் பண்ணிருக்க துப்பு இல்லை, நீ ஒரு அப்பனா அப்படின்னு விடுவான். ராஜ்ய பரிபாலனம், எனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டேன் அப்படி யாராவது சபதம் பண்ணுவான். அடுத்தவனுக்கு எடுத்தாவது ராஜ்யத்தை பிடிக்கணும் தான் லோகத்தில் ஆசைப்படுவான். இந்த அவுரங்கசீப்லாம் பாருங்கோ, அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் கொண்டு போட்டுட்டு தானே வந்தான். அப்படி ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சவா எத்தனை இடங்களில் பார்க்குறோம். ஆனால் பீஷ்மர் அப்படி ஒரு சபதம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ராஜ்ய பரிபாலனம் வேண்டாம், ஆனால் அஸ்தினாபுரத்தை காப்பாற்றுவேன். ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் சபதம் பண்ணி. அதனால் பார்த்தார், கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு ஒரு சபதம். அதுக்காகவே பகவான் ஒரு நாள் யுத்தத்தில் சக்கராயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டான். பீஷ்மர் கண்களில் ஆனந்த கண்ணீர். கிருஷ்ணா எனக்காக சபதத்தை விட்டியாப்பா. கோபமாக வரான் பகவான். பீஷ்மர் கையை கூப்பிட்டு சிரிச்சுட்டார். கிருஷ்ணா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்றார். பகவான் சிரிச்சான், நீ ஜெயிக்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணேன். சத்தியம். அவன் ரெண்டு பேரும் நடுவில் அந்த சம்வாதம், தேவர்கள்லாம் அசந்து போறா. அத்தனை பேர் பீஷ்மரை பார்த்து கை கூப்புறா. பகவான் பார்த்தா, தன்னை பார்த்து ஒருத்தனும் கை கூப்பிட மாட்டேங்கிறாள். எல்லாரும் என்ன அவரையும் கை கூப்பிட்றாள்னா, ஒன்று ஆயுதம் எடுக்க வச்சுட்டாள், எங்களால் அப்படி முடியுமா? நீ நினைச்சதை மீறி ஒரு காரியத்தை உன்னை யாராலையும் பண்ண வைக்க முடியாது. ஆனால் உன்னுடைய சங்கல்பத்தை மாத்தின ஒருத்தர் பீஷ்ம பிதாமகர். சும்மாவா? பகவானுடைய சங்கல்பம் மாறாது. நினைத்ததை முடிப்பவன் கிருத கிருத்தியன்னு பேரு சுவாமிக்கு. அவனுடைய தீர்மானத்தை மாத்திட்டாராம் பீஷ்ம பிதாமகர். ரொம்ப பெரியவர், ஜம்முன்னு இருக்கார் இல்லையா? அதான் சகஸ்ரநாமம் வசத்தி. அந்த மாதிரி இவர் கதர்றார். பீஷ்மருக்காக ஆயுதம் எடுத்த ஹே பிரபோ, இனி எனக்காக இப்படி காட்டிட்டு. அவர் சொல்றார், எனக்கே இப்படிதான், இப்பதான் பண்டரிபுரம் இப்படி இருக்குன்னு தெரியும்ன்றார். ராஜா அழிச்சுட்டு போறான். பிராமணரை பார்த்து கை கூப்பிட சந்தோஷத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுறான் ராஜா. ஊருக்குள்ள வந்து பார்க்கறான், சந்திரபாகா நதி அப்படியே பல பல பலன்னு பிரஜா நதி மாதிரி வைகுந்த மாதிரியே காட்சி. வைகுண்டத்தில் எத்தனை விதமான பறவைகள் உண்டோ அத்தனை விதமான பறவைகள் நன்னா கத்தின்று விளையாடின்னு இருக்கு. விதவிதமான மரம் செடி கொடிகள், சஞ்சீவனி மூலிகைலாம் உண்டு இல்லையா? அதெல்லாம் ராத்திரியில் பளபளக்கும் சஞ்சீவனி மூலிகை. அப்படி மூலிகையெல்லாம் அப்படி கொட்டி கிடக்கு. பெரிய பெரிய மரங்கள், நல்ல பெரிய பெரிய பழங்கள், நல்ல சுகந்தமான வாசனை. இதெல்லாம் வைகுந்தத்தினுடைய நிலைமை உண்மையாவே. அழகா சந்திரபாக நதியில் எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கா, பஜனை பாடின்னு இருக்கா, ஆடின்னு இருக்கா, குதிச்சுன்னு இருக்கா. தேவர்களுடைய குழந்தைகள்லாம் கையை கூப்பிண்டு பாண்டரங்கா பண்டரீநாதான் பிரார்த்திக்கிறதுகள். சிவபெருமான்லாம் அப்படி ஜலத்தை எடுத்து புரோக்ஷம் பண்ணா, சந்திரபாகா நான் மாதா கிருப பண்ணுன்னு சேவிக்கிறார் சங்கர ராமேஸ்வரர். இது இல்லாமல் ஒரு 108 அழகான ஸ்திரீகள். யாருன்னு இப்படி ராஜா உத்து பார்க்குறான், இப்படி உத்து பார்க்குறான். உடனே ஒருத்தி கூப்பிட்றா, ஏ தாமிரபரணி இங்கே வாடின்றா. இன்னொருத்தி, ஏ காவேரி கொஞ்சம் பொறுமையாக இருடின்றா. உத்தமமான புண்ணிய நதிகள்லாம் ரூபம் எடுத்துண்டு சந்திரபாகால போய் புண்ணிய தீர்த்தம் ஆடுறாள். அத்தனை வசத்தி சந்திரபாகா. ராஜா பார்க்குறான், கங்கா காவேரி யமுனா சரஸ்வதி தாமிரபரணி பாலார்
எதெல்லாம் உத்னமான துங்கபத்ரா முதற்கொண்டு மகாநதி முதற்கொண்டு அத்தான பேரும் ரூபமெடுத்துண்டு சந்திரபாகால நீந்திராளம். அங்கே நிறைய பேர் இப்படி கை கட்டி வாய் பற்றி உக்காந்துட்டு இருக்காளாம். ஏடான்னா அந்த அஷ்டமா சித்திகள் அனிமா மகிமா லஹிமா கரிமான்னு அஷ்டமா சித்திகள்லாம் கை கட்டி உக்காந்துட்டு இருக்கா. 4 பேர் அப்படி அதேமேனு உட்காந்துட்டு இருக்காளாம் கையை கட்டிண்டு. அப்படி போ இப்படி போன்னு யாராவது சொல்லவுடனே அவளவே பிடிச்சிக்கிறாளாம். யாரா அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் ரூபம் எடுத்துன்னு உட்காந்துட்டு இருக்கான். யாராவது பாண்டரங்கா பண்டரிநாதானா 4 பேரும் ரேஸ் விடுறாளாம். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறம்பொருள் இன்பம் வீடு 4ம் ரன்னிங் ரேஸ் ஓடுறான். யார் போய் முதல்ல பிடிக்கிறதுன்னு நாமஜபம் பண்ணுறவாள் குடுகுடுன்னு ஓடி போய் கடைசியில் 4 பேரும் அவளை பிடிச்சுடுறாள். என்னடான்னா பண்டரிபுரம் போய் பாண்டரங்கன் நாமத்தை சொன்னால் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் நம்ம மேலே வந்து விழுமோ. நம்ம தேடிண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா இத்தனையும் பார்க்குறான். நிறைய மரங்கள் எல்லாம் கல்பக விருட்சம். அழகாக குழந்தைகள்லாம் கல் வச்சு விளையாடிட்டு இருக்கேன்னு பார்த்தா எல்லாம் ஸ்பர்சவேதி கல். அவ்வளோ அழகாக நிறைய பசுக்கள்லாம் அலையிறதேன்னு பார்த்தா காமதேனு சுரபி தேவலோக பசுக்கள்லாம் அங்கே அலைஞ்சின்னு இருக்கு. ஐராவதம் எல்லாம் அலைஞ்சின்னு இருக்கு. எல்லாரும் இருக்கா. ராஜா அப்படி பார்க்குறான். பிராமணர் அப்படி பார்க்குறார். வைகுந்த தரிசனம் பண்டரிபுரத்தில் எப்படி கோபிகைகளுக்கு பிருந்தாவனத்தில் வைகுந்த தரிசனம் கிடைச்சதோ அதே போல எல்லாரும் அப்படியே கொண்டாடுறார்கள். ராஜா அப்படி லைனில் போய் நின்று பார்க்குறா. தேவர்கள் நீ முந்தி நான் முந்தி 30 முக்கோடி தேவர்கள் அங்கே வரிசையில் நிற்கிறாள். அத்தனை பேர் நின்று பஜனை பண்ணிட்டு இருக்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. ஆச்சரியமா பஜனை பண்ணிட்டு இருக்கா. ராஜா அசந்து போய் பார்க்கறான். தேவர்கள் ஒவ்வொருத்தரா போய் பாண்டரங்கன் திருவடியை பிடிக்கலான்னு போறா. பகவான் ஓரம் ஓரம் போ ஓரம் போ ஓரம் போ ஓரம் போன்னு ஜெய விஜயர்கள்லாம் தேவர்களை ஓரம் தள்ளுறாளாம். எதுக்குடா அப்படின்னா முதல்ல பக்தர்களுக்கு தான். அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். அடியார்களுக்கு நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட்டு. தேவர்கள்லாம் அப்புறமா தான். ஒதுங்க 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 ஒதுங்க. விவிஐபி வரா. யாரான்னா இந்த ராஜாவும் இந்த பிராமணனும் வரானா. அதனால ஜெய விஜயர்கள் எல்லாரையும் ஓரம் தள்ளி ஜரகண்டி 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 சலோ அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளிட்டு இருக்காளா. ராஜா வந்தான். பாண்டரங்கனை தொட்டு அப்படியே சேவிக்கிறான். உடம்பெல்லாம் நடுங்கிறது. கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் வழியறது. பிராமணர் கையை கூப்பிண்டார். ஹே பிரபு, ஆச்சரியமான கிருபா சாகரா, இந்த ஏழை பிராமணன் வார்த்தைக்கு இவ்வளவு கிருபையா? ஹே பிரபு, வேற ஒண்ணுமே வேண்டான்னு அழுதா. ராஜா சேவிச்சான். வெள்ளம் வந்து பார்த்தான். ருக்மிணி தேவி, சத்யபாமா, ராதிகா தேவி எல்லாரும் சேவிச்சான். யாரோ பெருக்கின்றிருக்காளேன்னு பார்த்தா அம்பிகை பெருக்கின்றிருக்கா. ராஜா நடுங்கிறா. ஹே தேவி, உன்னை நான் அவ்வளோ பெரிய கோவிலில் ஸ்வர்ண அலங்காரம் பண்ணி நவரத்னங்கள்னால் அலங்காரம் பண்ணி நீங்கள் பெருக்கின்றிருக்கியே, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நீ நாங்கள் கொண்டாடின்னு இருக்க, ஞாபகம் வச்சுக்கோன்னுட்டா. ராஜா பார்த்தான். திருவடிகளில் விழுந்தான். தேவி சொன்ன, எங்கள் அண்ணா வீட்டை நான் பிரிக்கினா உனக்கு என்ன கஷ்டம் அதில் அப்படின்னு விட்டா. இது என்ன அண்ணனுடைய திருமாளிகை, நான் பிரிக்கினா உனக்கு என்னடா கஷ்டம்னுட்டா. ராஜா பார்த்தான். மூர்ச்சியாகி விழுந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை விழிச்சு பார்த்தான். பண்டரிபுரம் சாதாரணமாக இருந்தது. இவ்வளோ நேரம் பார்த்தா வைகுந்த தரிசனம் எல்லாம் மாறி போய் யாரோ நக்கறான்னு பார்த்தா ஒரு எருமை மாறி ஒன்று நக்கின்னு இருக்கு அப்படின்னு. எங்கடா இருக்கும்னு பார்த்தா சந்திரபாகா நதிக்கரை சாதாரண பாமர ஜனங்கள். ராஜா புரிஞ்சு போயிடுத்து. பகவான் ரகசியமாக வச்சிருக்கான். சில பேருக்கு மட்டும்தான் இந்த பண்டரிபுரத்தை உள்ளபடி காட்டி கொடுக்குறான். எல்லாரும் ஆழ்வார்த்து நகரி போகிறோம். ஆனால் ராமானுஜர் பார்த்தார். பரமபதத்தி எல்லை இதுவோ இதுவே தான் அப்படின்றார். நமக்கெல்லாம் பார்த்தா இது நம்ம ஊர் ஆழ்வார்த்து நகரி, ரைட், இது தாமிரபரணி நதிக்கரை, தூரத்தில் கோவில் தெரியுது, இப்படி தானே பார்க்குறோம். ஆனால் ராமானுஜர் வந்து பார்க்கிறார். இதுவோ திருநகரி, இதோ பரமபதத்தி எல்லை இதுவே தான், வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர் அப்படின்றார். இதுவோ பொருணைன்றார். இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்தி எல்லைன்னுட்டார். அப்புறமா பார்த்துட்டார். இதுதான் பரமபதம், இதுவே தான்னுட்டார். ஆழ்வார்த்தடி பரமபதத்து எல்லை. அப்போ தூத்துக்குடி எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. தூத்துக்குடியோட எல்லையில் தானே இருக்குது பரமபதம், எங்கேயோ இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தை பிடுங்கி கொடுத்தாச்சு இந்த பக்கம். திருநெல்வேலிக்கு பார்த்துக்க தெரியலை அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்த்து விட்டுட்டான்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் எல்லை ஆழ்வார்னா அதுவே பரமபதத்து எல்லைன்னா நம்ம இருக்கிறது எல்லாம் பரமபதத்தில் தான் சௌக்கியமாக இருந்துருக்கோம். சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி அழகாக அந்த பாண்டனோட கிருபை புரிஞ்செடுத்து ராஜா போய் பகவான் திருவடியில் விழுந்தான். நீ என் ஊருக்கு வந்துருன்னுட்டான் பாண்டரங்கனை. பகவானும் சரின்னுட்டான்.
பிராமணர் நடுங்கிறார், என்னப்பா அது அநியாயமாக இருக்குன்னார். அவன் கூப்பிட்டுட்டான், ஆசையோட கிளம்புறேன்னுட்டார். அவன் பக்திக்கு வசப்பட்டேன்னுட்டார் பெருமாள். உடனே பகவான் சொன்னார் ராஜா கிட்ட, நான் வருவேன், ஆனால் வழியில் எங்கேயே என்னை விட்டுறப்படாது, நீ எங்கேயாவது இடத்துல வச்சா நான் அங்கேயே இருந்துருவேன்னுட்டார். உடனே ராஜா வாச்சன் யாரும் ஒன்றும் பேச முடியல. பாண்டரங்கனை பேத்து எடுத்துட்டான். பகவானும் கிளம்பிட்டான் அவனோட சௌகரியமா. ருக்மிணி பிராட்டி, ராதிகா ராணி, சத்யபாமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பகவான் அவருக்கு டாடா பை பை சியூன்னு கிளம்பிட்டான். பண்டரிபுரத்துலேயே பாண்டரங்கன் கிளம்பினா நியாயமா, ஸ்ரீரங்கத்தை விட்டு ரங்கன் கிளம்பினா நியாயமா, திருமந்திர வைகுண்டபதி சங்கர ராமேஸ்வரன் கிளம்பினா நியாயமா, திருச்செந்தூர் விட்டு முருகன் கிளம்பினா நியாயமா, பிள்ளையார்பட்டி விட்டு பிள்ளையார் கிளம்பினா நியாயமா? அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியுமா? சான்ஸே கிடையாது. நம்ம ஊர் நம்ம பெருமாள், அவ்வளோதான். பகவான் கிளம்பிட்டான். ராஜா வாச்சா தான் வழிநடுக ஆட்களை நிற்க வச்சுட்டான். ஒவ்வொருத்தராக மாற்றி 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 பாண்டரங்கனை தூக்கிட்டு வித்யாநகரத்துக்கு கொண்டு போயிட்டான். பண்டரிபுரம் கலை இழந்து போயிடுத்து. அந்த பிராமணர் எல்லாரும் திட்டான், நீ வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியது தானே, நீ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அவன் பார்த்துட்டான். பாண்டரங்கன் போயிட்டானே. பண்டரிபுரத்துக்கு அழகே பாண்டரங்கன். உயிர் போன உடல் மாதிரி இருக்கு பண்டரிபுரம். ஒன்றுமே இல்லை, கோவில் இருக்கு. சுவாமி கிளம்பி போயிட்டா. எல்லாரும் கதறா, அழறா, துடிக்கிறா. எப்படி அக்ரூரர் வந்து கோபிகளிடத்துலேருந்து கிருஷ்ணனை பறிச்சுண்டு போனாரோ, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே அழைச்சுண்டு போயிட்டார். ராஜா பார்த்தான், அந்தப்புறத்தை ஜோரா ஒரு கோவிலை கட்டினான். பாண்டரங்கனை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டான். இப்போ பாண்டரங்க பக்தனை ஆகிட்டான். எப்போ பார்த்தாலும் பாண்டரங்கன் உபாசனை பண்ணுறான். பாண்டரங்கனை விதவிதமாக அலங்காரம் பண்ணுறான். பாண்டுரங்கன் சௌக்கியமாக வித்யாநகரத்தில் செட்டில் ஆகிட்டான். பண்டரிபுரம் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுன்ற பகவான் வந்துருவான் காத்துன்னு இருக்கா. எப்படி கோபிகள் காத்துட்டு இருந்தா இல்லையா, ஒரு நாள் கண்ணன் திரும்பி வருவான் அப்படின்னு. அவள்லாம் பசனை பண்ணிட்டு இருக்கா. அவள்லாம் நினச்சா எப்படி ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பாண்டரங்கன் வந்துடுவான், அவனுக்கு பொறுக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. அந்த சமயத்தை தான் பானுதாசன் நிறைய பேரை கூட்டுண்டு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பண்டரிபுரம் வரார். இவர் வந்து பார்க்குறார், பண்டரிபுரத்துக்கு அந்த ஒரு பலம் இல்லை. எப்படி பரதன் அயோத்தியாவில் நுழையிறான். ராமன் காட்டுக்கு போயாச்சு, பரதனுக்கு இந்த விஷயம் தெரியாது. அயோத்தியாவில் நுழையிறான். அவன் சொல்கிறான், அயோத்தியா மாதிரி இல்லையேன்னுட்டான். ஏன்டா ராமன்ற அந்த ஜீவன் இல்லையே. ராமன் இல்லை அப்படின்னா அயோத்தியாவுக்கு என்ன பெரிய பெருமை, கிருஷ்ணன் இல்லைன்னா மதுராவுக்கு என்ன அழகு இருக்கு. அந்த மாதிரி இப்படி பார்த்தார். எல்லாரும் சொன்னா பாண்டரங்கன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான், வித்யாநகரம் போயிட்டான்னு எல்லாரும் அழறா. அப்போ அவள்லாம் சொல்கிறா, பாண்டரங்கன் புண்டலீகன் கொடுத்த சத்தியத்தை மீறிட்டான், இங்கேயே தான் இருப்பேன்னு சொன்னான், கிளம்பி போயிட்டானே அப்படின்னு அழறா. அப்போ அவள்லாம் சொல்கிறா, பகவானுக்கு ராஜ வாழ்க்கை பிடிச்செடுத்து, நம்மெல்லாம் சாதாரண பாமர ஜனங்கள் தானே, நம்மளை கண்டா பகவானுக்கு பிடிக்கல, அதனால் கிளம்பி போயிட்டான். அப்படி அவளுக்கு ஏதோ பேசிகிட்டு இருந்தா. கோபிகள்லாம் அப்படி தான் சொல்கிறா, நம்மெல்லாம் பாமர ஜனங்கள், மாட்டுக்கார கூட்டம், கிராமத்து ஜனங்கள், பகவானுக்கு நாகரீக ஜனங்கள் தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் மதுரா போயிட்டான். இப்படிலாம் கோபிகைகள் பிரமர கீதத்தில் பரம்பரா பாகவதத்தில். அப்போ எல்லாரும் சொல்கிறான், நம்மளாம் போய் கூப்பிட்டா வருவான் பகவான் அப்படின்றான். அவள்லாம் சொன்னான், சில பேர் யார் போய் கூப்பிட்டு வருவான், ராஜாவுடைய பக்திக்கு வசப்பட்டு தானே பகவான் போயிட்டாங்க, நம்முடைய பக்தி ஒன்றுமில்லை, நம்முடைய நாமஜபம் ஒன்றுமில்லை, நிரூபணம் ஆயிடுத்தேன்னார்கள். அப்போ பானுதாசர் நான் போய் அழிச்சுட்டு வரேன்னுட்டார். அழைத்து வருகிறேன் என்றேனோ. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்து, அழிச்சுட்டு வர முடியுமா? சத்தியமாக வந்தால் பாண்டரங்கனோட வருவேன், இல்லையா அங்கேயே உசிரை விட்டுடுவேன்னு கிளம்பிட்டார். எங்கே எதுவும் விசாரிச்சா நேராக வித்யாநகரம் போயிட்டார். பாண்டரங்கனை தேடுதேன்னு எப்படி சீதா பிராட்டியை தேடிண்டு ஆஞ்சநேயர் போனாரோ அதுபோல அவர் போயாச்சு. வித்யாநகரம் போய் கேட்குறார், இந்த ராஜா பாண்டரங்கனை கொண்டு வந்தார், எங்கே வச்சுருக்கார்? யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிற, எல்லாருக்கும் பயம். ராஜா சொல்லியிருக்கான், மூச்சு விடப்படாது, யாரும் யாருக்காவது தெரிஞ்சால் எடுத்துகிட்டு போயிடுவான்னு மிரட்டி வச்சுருக்கான். ஆனால் அவன் பக்தி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஊரில் யாரும் போய் பாண்டரங்கனை பார்க்க முடியும். அவன் மட்டும் பார்த்து ஏகாந்தமாக பாண்டரங்கனை சௌக்கியமாக அனுபவிச்சுட்டு இருக்கான். சில சமயத்தை இப்படி ஒரு ஜாக்பாட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏகாந்தமாக இருக்க, அவர் எல்லாரையும் விசாரிக்க, யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அப்போ ஒருத்தர் இடத்துல மட்டும் ரகசியமாக கேட்டால் அவர் சொன்னார், அரண்மனையில் அந்தப்புறத்தில்